என்ன பிரணவே செட்டப்லாம் புதுசா இருக்கு. லேப்டாப்ல எடுத்து உட்காந்துட்டு என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்ச வேலை நான் பண்ண போறேன். உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரிஞ்சது என்னன்னா மவுஸ், கம்ப்யூட்டர், எடிட். இது எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஆஹா. ஒரு எடிட்டர் கேமரா பார்த்து பேச தெரியல உனக்கு. என்ன எடிட்டர் நீ? எடிட்டர்னா என் சிஸ்டத்தை தான் பேச முடியும். நான் கேமரா பார்த்து நான் பேச உட்காந்துருக்கேன் நான். ஆனா மக்கள் இன்னிருந்து நாங்க பேச போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நானும் ஒரு எடிட்டர் தான், அவரும் பெரிய எடிட்டர். இன்னிருந்து நாங்களும் கேமரா பார்த்து எப்படி பேசணும் சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. சரி, நீங்க எல்லாம் கேட்கலாம், என்னடா புதுசா ஏதோ பண்றீங்கன்னு சொல்லி. நாங்க என்ன பண்ண போறோம்னா, நாங்களும் விளாக்ஸ். ஓ, குரலி வித்தையா? அண்ணாவே, என்னடா விளாக்ஸ் பண்ணிடலாமா? இது என்ன புது கதையா இருக்கு? புதுசா எனக்கும் புதுசுதான். நம்ம விளாக்ஸ்ல மக்களே வந்து வெளியே போயோ இல்ல எதனாவது நேச்சரை காமிச்சோ இல்ல புதுசா இடத்துக்கு போயிட்டு ஃபுட்டை காமிச்சோ அந்த மாதிரி நாங்க பேச போறதில்ல. எங்களோட மண்டைக்குள்ள போயிட்டு எங்களுக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போறோம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? என் மண்டைக்கு திறந்தா எடிட் தான், எப்போதாலும் எடிட் அதுதான் தெரியும் நமக்கு. இது ஆக்ஷன் மேடம். பார்த்தும் மேடம் இது ஆக்ஷன். அதான் மக்களே, அவரோட மண்டைகளை திறந்தா பிரீமியர் ப்ரோவோ, கேப் கட்டோ இல்ல வந்து இன்ஷாட்டோ இல்ல விஎன்ஓ அதை பத்தி நாலேஜா சொல்லுவாரு. என் மண்டை திறந்தா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு வாய் மட்டும் தான் பேச தெரியும். வாயில என்ன பேச தெரியும்னா, இன்ஸ்டாகிராம்ல இது வேலை செய்யும் சார், லிங்க்டின்ல இது வேலை செய்யும் சார், யூடியூப்ல இது வேலை செய்யும் சார், இங்கிருந்து உங்களுக்கு லீட்ஸ் வரும் சார், இங்கிருந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் கிடைக்கும் சார். இதுல தான் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பொட்டன்ஷியலா நீங்க வந்து க்ரோ ஆகலாம் சார். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். ஆனா நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல் கூட எப்படி வரும்னா, எனக்கு ஒரு மாதிரி வரும், அவருக்கு ஒரு மாதிரி வரும். நான் பார்த்தோன்னா எடிட்டு தான்லாம், அவருக்கு பார்த்தோன்னா அந்த பாட்காஸ்ட் பேசுறது, சிஆர்எம் அதை பத்தி தான் அவருக்கு வரும். எனக்கெல்லாம் எடிட்டு புதுசா என்ன வந்திருக்கு, ட்ரெண்ட்ல என்ன இருக்கு, அது மாதிரி விஷயம் தான் எனக்கு வரும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பரவாயில்ல, உண்மையை கட்ட ஒத்துக்கிட்டாங்க. அதுதான், இதுதான் எடிட்டருக்கும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கும் உள்ள வித்தியாசமே. நாங்க 100 வாட்டி மச்சான் இது தப்பா இருக்கு மச்சான் அது தப்பா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அவரு தம்பி ஒரு வாட்டி வந்து சிஸ்டம் உட்காந்து பாரு, அப்பதான் எடிட் பண்ற அருமை தெரியும் சொல்லுவாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, உங்களோட அருமை நாங்களும் பாத்துறாங்க. இனிமே வந்து எப்படி இருக்கு இந்த பாட்காஸ்ட் இவர் எடிட் பண்ண போறாரு. இனிமே தெரியும் மக்களே, ஒரு கண்டென்ட் கிரியேட்டரும் ஒரு எடிட்டரும் சேர்ந்தா அந்த கொலாபரேஷன் வேற மாதிரி இருக்கும். இன்னில இருந்து நம்ம அதை ஆரம்பிக்க போறோம். பாட்காஸ்ட்ல அவளை எடிட் காட்டினா நீங்களே பார்க்க மாட்டீங்க. இதனால சிம்பிள் எடிட் தான் பண்ண முடியும் பாட்காஸ்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும். நம்ம இது வேணா ஒரு ஷார்ட்ஸா பண்ணும்போது நம்ம யாரையும் நல்லா எஃபெக்டிவா பண்ணலாம். ஆனா பாட்காஸ்டும் போது லிமிட்டா பேசுறது தான் காட்ட முடியும். உங்க திறமையை நாங்க பார்க்க போறோம் மக்களே. தப்பா சொல்லிட்ட மக்களே, உங்க திறமை இல்லை எங்க திறமை நீங்களா நிலந்து பார்க்க போறீங்க. அவரோட வெயிட் பண்ணீங்க நம்புறோம். இது வந்து ஒரு நல்ல விஷயமா அமைய போகுது. ஏன் சொல்றோம்னா, இது வரைக்கும் என்னென்ன மாதிரி நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரொஃபஷனலா பேசணும், ஒரு நல்ல கெஸ்ட்டை கொண்டு வந்து உட்கார வைக்கணும், அவங்கள நாலேஜ் எடுத்துட்டு போகலாம் யோசிச்சிருக்கோம். ஆனா என்னதான் இருந்தாலும் எங்களை மாதிரி மக்கள் தான், எங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸும் எங்களை மாதிரி இந்த விஷயங்கள் சொன்னா இப்படி சொன்னாதான் புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எங்களோட ஒரிஜினல் டோன்ல எப்படி சொன்னா உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி ஃப்ரம் நெக்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வரப்போகுது. ஸ்டே டியூன் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய். வெயிட் பண்ணுங்க, தரமான சம்பவம் இருக்கு. பாய்.